அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் 5G லான்ச் ஆகிடுச்சு. பட் ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருமே வந்து 5G ஒர்க் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். இந்தியாவில் ஜியோ 5G இன்னும் லான்ச் பண்ணலை. பட் அவங்களுடைய பிளான்ஸ், அதாவது ப்ரைஸஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட ரெட்மி டேப் அஃபோர்டபுள் ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. எல்லாம் பார்த்துலாம். டெக்னிக் நம்பர் 950 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் அக்டோபர் 1 லான்ச் ஆகிடுச்சு. ஏர்டெல் தான் முதல் டெலிகாம் ஆப்ரேட்டர் இந்தியாவில் 5G ரோல் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. 8 சிட்டிஸ்க்கு இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுறாங்க. பேட்ச் வைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய யூசர்ஸ் 5G ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ட்விட்டரில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏர்டெல்லுடைய 5G எங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு. எஸ்பெஷலி ஏர்போர்ட்டில் இருந்தாலோ இல்லை ஏர்போர்ட் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற யாருக்குமே வந்து ஏர்டெல் 5G ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சில பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது சாம்சங், ஷாமி, ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஏர்டெல்லுடைய 5G ஆக்டிவேட்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரியும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங், ரெட்மி, ஷாமிக்கெல்லாம் இவங்க எந்த பதிலும் சொல்லலை. பட் ஐஃபோனில் ஏன் 5G ஒர்க் ஆகலை அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஐஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஐஃபோன் 12 தான் உங்களுக்கு 5G. ஐஃபோன் 12 இப்போ 14 வரைக்கும் எல்லாமே 5G. ஐஃபோன் 11 எல்லாம் 4G. ஸோ ஐஃபோன் 12 14 வரைக்கும் லான்ச் ஆன டிவைசஸ் 5G-ஆக இருந்தாலுமே ஆப்பிள் வந்து 5G ஆக்டிவேட் பண்ணி லான்ச் பண்ணலை அப்படின்னு ஏர்டெல் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் பக்கம் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆப்பிள் தான் வந்து ஃபஸ்ட்டு 5G அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் தரணும். ஒன்ஸ் ஆப்பிள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து 5G ஆக்டிவேட் பண்ணால் தான் எங்களுடைய 5G வந்து ஐஃபோனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஆக்டிவேட் பண்ணாத வரைக்கும் எங்களுடைய 5G ஒர்க் ஆகாது. ஸோ எங்கள் தரப்பில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஏர்போர்ட் கிட்ட ஒர்க் ஆகாது, ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் நிறையா வந்து ஒர்க் ஆகலை, இதுக்கு வந்து அவங்க இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ ஏர்டெல்லுடைய 5G ரோல் அவுட் வந்து சில பேருக்கு வந்து டிஸப்பாயிண்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட ஜியோவும் அவங்களுடைய 5G ரோல் அவுட் இந்தியாவில் திவாலியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இவங்க சொல்லியிருக்க 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 5G சிம் கார்டு பற்றி, இன்னொன்று வந்து அவங்களுடைய 5G பிளான்ஸுடைய ப்ரைஸஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ வந்து முதல்ல ஸ்டாண்ட் அலோன் 5G நெட்வொர்க் கொண்டு வருவாங்க. அதில் வந்து புது சிம் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களுடைய பழைய சிம் கார்டே வந்து ஆக்டிவேட் பண்ணி 5G வர்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டதாகும். ஸோ யாருமே சிம் கார்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தால் உங்களுடைய பழைய சிம்மே வந்து உங்களுக்கு 5G ஆக்டிவேட் ஆகும்போது ஆகிடும். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் 5G டிவைஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆகிடும். அடுத்ததாக வந்து 5G பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4G என்ன டேரிஃப் பிளானோ அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும் 5G பிளான்ஸ். எங்களுடைய 5G பிளான்ஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இவங்க கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4G பிளான்ஸ்லேருந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய் இந்த அளவுக்கு தான் வந்து வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸ் ஒவ்வொரு பிளானோ அப்படிங்கிறது யாருமே இன்னும் மென்ஷன் பண்ணலை. 4G அளவுக்கே தான் 5G இருக்கும். மேபி ஒரு 50 ரூபா வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸும் ஜியோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ இந்த ப்ரைஸில் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக ஏர்டெல், வோடோஃபோனும் இப்படி தான் கொண்டு வரணும். இல்லைனா காம்படிஷன் ஏற்கனவே அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஏர்டெல், வோடோஃபோன் அவங்களுடைய டேரிஃப் என்ன அப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்கன்னு. ஜியோடைய 5G லான்ச் இந்தியாவில் அவங்களுடைய கஸ்டமர்ஸை சந்தோஷப்படுத்துகிற வகையில் தான் எங்கள் புது வெல்கம் ஆஃபரோடு கொண்டு வராங்க. வெல்கம் ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது ஜியோ 5G வெல்கம் ஆஃபர், இதில் தான் வந்து 5G லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி, மும்பை, கொல்கட்டா, வாரணாசி போட்டிருக்காங்க. சென்னை இங்கே மென்ஷன் பண்ணலை. சென்னைக்கு மேபி இன்னும் கொஞ்ச நாள் தீபாவளி கழித்து வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்விடேஷன் பேஸ்ட் 5G வரும். ஸோ இன்விடேஷன் பேஸ்ட் 5G அப்படிங்கும்போது அவங்க ஊரில் 5G ரோல் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ 5Gக்கு அவங்களுடைய சிம் வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் இமீடியட்டாக 5G ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் ஆஃபரில் வந்து அன்லிமிட்டெட் 5G டேட்டா இவங்க கொடுக்குறாங்க. அதுவும் 1 Gbps ஸ்பீடுக்கு அன்லிமிட்டெட் 5G டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃபரில். ஸோ வந்து ஜியோ யூசர்ஸ் வந்து ஜியோ 5G வந்து இந்த வெல்கம் ஆஃபரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது இந்த பிளேசஸில் இருக்கிறவங்க. ட்விட்டர் ஃபைனலாக வந்து
நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த எடிட் ஃபீச்சர் வந்து இப்போ ரோல் அவுட் பண்ணுறாங்க. பட் இந்த ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது. யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக நிறைய கண்ட்ரீஸ்க்கு ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலையும் வரப்போகுது. பட் நீங்கள் வந்து ட்விட்டர் ப்ளூ, அதாவது பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ட்வீட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர், அதாவது எடிட் ட்வீட் ஆப்ஷன் வந்து இனிமேல் ட்விட்டரில் அவைலபிளாக இருக்கும் பெய்ட் யூசர்ஸ். மறுபடியும் வாட்ஸ்அப் டீம் புது ஃபீச்சர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இதுவும் இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இருந்த ஒரு ஃபீச்சரை வந்து சரி பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வியூ ஒன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்தது. ஏன்னா ஏதாவது இமேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து வியூ ஒன்ஸ் அப்படின்னா ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் பெஸ்ட்டாக இருந்தாலுமே இதில் சில இஷ்யூஸ் இருந்தது. அதாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதை சரி பண்ணுற மாதிரி தான் இப்போது ஒரு அப்டேட் பீட்டா வெர்ஷனில். அதாவது வந்து வியூ ஒன்ஸ் நீங்கள் அமிச்சதுக்கப்புறம் அது ஸ்க்ரீன்ஷாட்டோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ண முடியாத மாதிரி சில ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா டெலகிராம் உடைய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது பே பண்ணி டெலகிராம் யூஸ் பண்ணுறது. ஸோ முதல்ல வந்து இவங்க லான்ச் பண்ணும்போது ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $469, ஒரு மாதத்துக்கு $469 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்தியாவில். பட் இப்போ ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து $179 மாதம் கட்டினா நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெலகிராம் ஆப் யூஸ் பண்ணுவீங்க, ப்ரீமியம்க்கு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது இந்தியாவில். ரெட்மி இந்தியாவில் புது டேப்லெட் ரெட்மி பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சென்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி வந்து மீடியாடெக் உடைய ஹீலியோ G99 இந்த சிப் செட்டில் கொடுத்துருக்காங்க. கூடவே 10 பிட் கலர் காம்பினேஷன், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 2K ரெசல்யூஷன், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், அதோட வந்து 8000 mAh பேட்டரி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12. இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,700. 8000 mAh பேட்டரி, 2K ரெசல்யூஷன், 11,700 அப்படிங்கும்போது அட்டகாசமான ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி டேப் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. திங்க் பிராண்டோடைய அடுத்த லான்ச் அவங்களுடைய Earstick, இதுக்கான டீசர் ஆல்ரெடி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ லான்ச் டேட்டும் தெரிய வந்திருக்கு. குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து October 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலும் அந்த டேட்டில் தான் லான்ச் ஆகும். ஸோ October 26 அன்னைக்கு இந்த புது Earstick நத்திங் தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுப்பாங்க. இங்கே வாட்டி செமி டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கீழே வந்து ஒரு ஒயிட் கோட்டட் பெயிண்ட் தெரியுது, மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் தெரியுது. ஹாஃப் அன் இயர் டிசைனோட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நத்திங் Earstick இந்தியாவில் October 26 பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வராங்க. Pixel 7 சீரிஸ் இதுக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ இதோட ப்ரீ புக் டீட்டெயில்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் Pixel 7 சீரிஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆஃபர்ஸோடு வாங்கும்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ரீ புக் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் October 6 நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம். ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சலுடைய பட்ஸ் ஏ சீரிஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் 5,999 வாங்கலாம். லான்ச் பண்ணும்போது 10,000 இருந்தது, இப்போ 6,000 வாங்கினீங்கன்னா அதில் ஒரு 4,000 உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இது கூடவே வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் பேண்ட், ஃபிட்பிட்டோடைய ஃபிட்னஸ் பேண்ட்லேயும் வந்து ஆஃபர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் அதை வந்து 4,999 லான்ச் பண்ணும்போது 8,000 இருந்தது, 5,000 நீங்கள் வாங்கலாம். இது கூடவே கூகுள் வந்து வேரபிளில் 3,000 டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட பேங்க் கார்டு ஆஃபரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லலை. இந்த 3மே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டில் ஆஃபர் இருக்குது நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா. ஸோ பிக்சல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸோடு நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ட்விட்டரில் என்ன புது ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 105 வாட்ச் ஃபேஸஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் வின்னர் வந்து டிப்ஸ் தமிழ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.